பொதுவாகவே வாஸ்து சார்ந்த விஷயங்களை பத்தி பேசும் பொழுது தென்மேற்கு அப்படிங்கிற ஒரு பக்கத்தை எடுக்கிறாங்க. இந்த தென்மேற்குல தெற்கை ஒட்டியோ இல்லது மேற்கை ஒட்டியோ தலைவாசல் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வீட்டுல சில பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்றாங்க சார். வீடு கட்டும் போது மெயினான ஒரு விஷயம் என்னன்னா தலைவாசல் ஒரு வீட்டுக்கு அதுதான் மெயின். ஒரு தலைமகனுக்கும் அந்த வீட்டுல இருக்க குடும்ப தலைவிக்கும் தலைவாசல்ன்றது அந்த வீட்டுக்கும் இது வாய்ப்பகுதி மாதிரி. ஒரு வீடு மூச்சு விடவே கஷ்டப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது காரணம் இதுதானா சார்? 100%. இதாவது தவறான வாசக்கால தலைவாசல் அமையும் போது பல இன்னலுக்கு ஆளாகிறாங்க. அதுல குறிப்பா இந்த தென்மேற்கு பிளாக்ல 2 வாசக்கால் வரும். அங்க இருக்கிற பெண்களுக்கு அறுவை சிகிச்சை 100% நடக்கும். இந்த சப்ஜெக்ட்ல பெல்ட் அணியாத இருக்காத பெண்களே இருக்க மாட்டாங்க. பெரிய விஷயம் என்னன்னா சொந்த வீடுன்னு சொல்லிட்டு வெளியவும் போக முடியாம கௌரவத்துக்காக இந்த பிரச்சனையோடயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுதான் பெரிய விஷயம். நம்ம போய் சொன்னாலும் சில விஷயத்தை கேட்க மாட்டாங்க. இந்த வாசக்கால் மாற்றி வைக்கிறோம்ல, உடனே நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். இந்த வாசக்கால் வச்ச உடனே உங்களுக்கு உடனே அடுத்த மாதம் நடக்காது. அவரவர் குலதெய்வ வாசக்கால் அடித்தட்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் தான் இருக்கும். நீங்கள் எடுத்து வச்சிட்ட பிறகு உங்களோட வழிபாடு முறைகளும் குலதெய்வ வழிபாடை பொறுத்து அந்த 1 வருடத்துலேருந்து 3 வருடத்தில் தான் தங்கும். அடுத்த மாதமே வரணும் அது இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் எடுக்கும்போது எந்த ஒரு விஷயமும் வெளியே போயிடும். ஒரு மனையில தென்கிழக்குல செப்டிங் டேங்க் இருக்கு, தென்மேற்குல கிணறு இருக்கு. இந்த மனை என்ன மாதிரியான பாதிப்பை கொடுக்கும் என்னன்றது ஓப்பனா சொல்லிடுறேன். இந்த மாதிரி அமைப்பில் இருந்தா புற்றுநோய்க்கு உண்டான வேலைகளை அது தொடங்கும். இது எப்படி செய்யறதுன்னா ஒரு கெட்ட விஷயத்த நேரடியா வராது, பிணியை கொடுத்து தான் கொல்லும். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக பிரபல வாஸ்து நிபுணர் பில்டர் வாஸ்து விநாயகம் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நீங்கள் சமீபத்தில் நம்ம நேயர்களோடு பகிர்ந்திருந்த அந்த 0 வாட்ஸ் பல்பு பற்றின விஷயம் நம்ம நேயர்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. நேயர்கள் நிறைய பேர் அதுக்கு ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம். நன்றி சார். தேங்க்யூ. பொதுவாகவே வாஸ்து சார்ந்த விஷயங்களை பற்றி பேசும் பொழுது தென்மேற்கு அப்படிங்கிற ஒரு பக்கத்தை எடுக்கிறாங்க. இந்த தென்மேற்குல தெற்கை ஒட்டியோ இல்லது மேற்கை ஒட்டியோ தலைவாசல் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வீட்டில் சில பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்றாங்க சார். அது உண்மையா சார்? அப்படி வர மாதிரி இருந்தா என்ன மாதிரியான பிரச்சனைகளை இந்த தென்மேற்கு தலைவாசல் கொடுக்கும்? வடகிழக்குல 2 உச்சப்பகுதி இருக்கு வாஸ்துல. அப்படியே நேர் எதிர் மூலை தென்மேற்கு மூலை. அந்த இடத்துக்கு நைரோதி பிளாக், சவுத் வெஸ்ட் இங்கிலீஷில் கன்னி மூலை என்று சொல்லுவாங்க. குபேரன் பார்க்கறதுனால குபேர மூலையும் சொல்லிடுவாங்க. இது அந்த இடத்தோட ஜோன். பட் அந்த இடத்துல மெயினான விஷயம் இருக்கிற மனையில் வளரக்கூடாது. மனை வாங்கும்போது வளர்ந்தும் இருக்கக்கூடாது. அது சரி பண்ணணும், அது வேற. வீடு கட்டும்போது மெயினான ஒரு விஷயம் என்னன்னா தலைவாசல் ஒரு வீட்டுக்கு அதுதான் மெயின். ஒரு தலைமகனுக்கும் அந்த வீட்டில் இருக்க குடும்ப தலைவிக்கும் தலைவாசல்ன்றது அந்த வீட்டுக்கும் இது வாய்ப்பகுதி மாதிரி. அது முகத்தில் இருக்க வாய்ப்பகுதி மாதிரி. அது சரியான உச்ச பாகத்தில் இல்லாமல் எந்த டைரக்ஷன் வேணால் இருக்கலாம். மேற்கு இருக்கலாம், தெற்கு கிழக்கலாம். இந்த எஸ்பெஷலி தவறான நீச்ச பாகத்தில் இருக்கும்போது பலவிதமான இன்னல்கள் யார் அங்கே இருக்கிறவங்க வசிக்கிறாங்க இல்லையா, ரொம்ப பல பிரச்சனையை சந்திக்கிறாங்க. சார், பொதுவாக ஒரு வீடு மூச்சு விடவே கஷ்டப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது காரணம் இதுதானா சார்? 100%. இதாவது தவறான வாசக்கால் தலைவாசல் அமையும் போது பல இன்னலுக்கு ஆளாகிறாங்க. அதில் குறிப்பாக இந்த தென்மேற்கு பிளாக்ல 2 வாசக்கால் வரும். தெற்கு பார்த்து மேற்கு ஒட்டி வாசக்கால்னா தலைவாசல் டோர் வச்சுட்டா அது ஒரு தவறு. 2வது மேற்கு பார்த்து தெற்க ஒட்டிய நிலைவாசல் வச்சு டோர் இருந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திப்பாங்க. அது என்ன மாதிரி பிரச்சனை நீங்கள் கேட்டீங்க. அது சொல்லி மாறாது. அங்கே இருக்கிறவங்களுடைய படுத்தி எடுத்துரும். பெண்களும் சரி ஆண்களுக்கும் படுத்தி எடுத்துரும். ஏன்னா பல ஆண்டுகளாக போகும்போது ஃபஸ்ட்டு பேசிக்காக அந்த மாதிரி வீட்டுக்கு போகும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். முதல் எக்ஸாம் எழுதும்போது பசங்களுக்கு ஃபஸ்ட்டு எழுதும்போது தெரிஞ்ச கொஸ்டினை கடன்னு எழுதுகிற மாதிரி நாங்கள் வாஸ்துக்கு போகும்போது இந்த வீடை பார்க்கும்போதே பலவித கற்பனைன்றல பல விஷயங்கள் ஓடும். ஐயோ என்ன எப்படி இருப்பாங்களோ பாவம் அப்படின்ற நிலைமைக்கு போயிடும். அது அப்பார்ட்மெண்ட்டில் எடுத்து வைக்க கூட முடியாது, வாசக்கால் நகர்த்தவும் முடியாது. அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பட் இங்கே என்ன மாதிரி இஷ்யூஸு என்ன பிரச்சனை வரும்னா தென்மேற்கு
தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும்போது பெண்கள் மிகப்பெரிய நோயில் பாதிக்கப்படுறாங்க. என்ன மாதிரி நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, இந்த மூலாதாரம் இருக்குல்ல, அந்த ஸ்பைனல் கார்டு U1, U2, U3ன்னு டாப்பில் இருக்கும். அதே மாதிரி L1, L2, L3 இந்த பிரச்சனை வரும். ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் வந்துடும் அவங்களுக்கு. அங்கே இருக்கிற பெண்களுக்கு அறுவை சிகிச்சை 100% நடக்கும் இந்த சப்ஜெக்டில். பெல்ட்டு அணியாத இருக்காத பெண்களே இருக்க மாட்டாங்க ரொம்ப பல வருஷமாக. இதில் ஒரு பெரிய விஷயம்னா என்னென்னா, சொந்த வீடுன்னு சொல்லிட்டு வெளியவும் போக முடியாமல் கௌரவத்துக்காக இந்த பிரச்சனையோடையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுதான் பெரிய விஷயம். நம்ம போய் சொன்னாலும் சில விஷயத்தை கேட்க மாட்டாங்க. இது இப்போ 3வது விஷயம் சொன்னேன் நான். 4வது விஷயம் திருமண தடை நடக்கும் அந்த பெண்களுக்கு அங்கே. இந்த கான்செப்ட். அடுத்தது இந்த மேற்கு பகுதி இருக்குது பாருங்கள். மேற்கு பகுதியில் இருக்கும்போது ஆண்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு. எப்படின்னா, வேலையில் இருந்துகிட்டே இருப்பார். அவரோட மைண்ட் எப்படின்னா விஆர்எஸ் வாங்கிடுவார். அந்த பொசிஷன் என்ன சொல்லுவோன்னா விஆர்எஸ் வீடு, அது வாசக்கால். ஒரு பேங்க்கில் இருக்கிறாருன்னா சர்வீஸ் முடியறதுக்குள்ள ஒரு ஐசிஎஃப்லையோ ரயில்வே இருக்கணும், சர்வீஸ் முடியறதுல ஒரு நின்றுட்டு உக்காந்துருவார். இது மாதிரி அமைப்புகள் அந்த வீட்டில் கொடுக்குது. யாருக்கு? ஆண்களுக்கு. இது தவிர இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கவங்க அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, பிரச்சனை கடுமையாக வரும்போது அவங்களோட சிந்தனை எப்படி இருக்கும் தெரியுங்களா? வழிபடுற தெய்வங்களுக்கு மேலேயே அவங்க குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இது நம்ம இந்த இடத்துல இருந்து வீட்டோட அமைப்பு இவங்க இருக்கிறதே தவறு. ஆனால் வழிபடுற தெய்வங்களை குறை சொல்லிட்டு மதம் மாறக்கூடிய அளவுக்கு சிந்தனை வேறுபடும் அந்த வீட்டோட அமைப்பு. இதுதான் மெயின். மதம் மாற்றத்துக்கு சிந்தனை வந்துடும் அவங்களுக்கு. வேற எந்த, அதாவது எதை தின்னா பித்தம் தெளியுன்ற மாதிரி எந்த கடவுளையாவது வழிபடலான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போவாங்க. சூழ்நிலையும் அப்படி மாறும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். இந்த பெண்களுக்கு இந்த பிரச்சனை, ஆண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, திருமண தடை, இதெல்லாம் வரும். இந்த பிரச்சனைகள் இப்படியே போயிட்டு இருந்து ஒன்று நம்ம சொல்லுவோம், வாசக்கால் எடுத்து வைக்கிறதுக்கு பண்ணுங்க, ஆல்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு சொல்லி அறிவுறுத்துவோம். முடியாத இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாமல் எக்ஸாக்டாக மாட்டிக்கும். இந்த பக்கம் ஸ்டேர் கேஸ் போவோம். இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் நகர்த்தி கூட வைக்க முடியாது. ஓரளவுக்கு இண்டிவிஜுவல் வீடுனா கொஞ்சம் முன்ன பின்ன ஆல்டர் பண்ணலாம். ஏன்னா நான் ஆஸ் எ பில்டர்னால எனக்கு கொஞ்சம் அனுபவத்தில் அதை சொல்கிறேன் நான். பட் அதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. நான் என்ன சொல்லுவேன்னா, தயவு செய்து இங்கே இருக்கிறத விட சொந்த வீடு தான், ஏதாவது கமர்ஷியல் வாடகை இட விடுங்க, இல்லை மூடி கூட வச்சுடுங்க. 1 வருஷம் வெளியில் இருங்க, பாருங்க உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, நோய் நொடின்ற இருக்கிற பிரச்சனைலாம் எப்படி மேம்படுன்றதை பாருங்கன்னு சொல்லிட்டு தான் வருவோம். அவங்களுடைய உள்வாங்கிற விஷயம்தான். சார், இப்போ வந்து அவங்கள 1 வருஷம் வெளியில இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம்னு சொன்னீங்க. இது இல்லாம இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன மாதிரியான வழிகள் இருக்கு? வழிகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து உரைச்சிருவோம். ஒன்று இங்கே இருக்கக்கூடாது, இல்லை ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். டிஸ்போஸ் ஆர் டெமாலிஷ், இதுதான் என்னோட கான்செப்ட்டு. அப்படியே இருக்கிறது வந்து அது உச்சிதம் கிடையாது. வேறு வழியே இல்லாமல் மாட்டிக்கிட்டு எப்படி சொல்கிறது, மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாத கலையாக இருப்பாங்க நிறைய பேர். அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுங்க சார். தீர்வுனாவே கடவுள் தான். அந்த இடத்துக்கு என்னன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது அனுபவப்பட்டு பல விஷயத்தை நாம் எடுத்த விஷயம் என்னென்னா, ஊத்துக்காடு, கும்பகோணம் ஊத்துக்காடு காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் கோயில். கிருஷ்ணர் பகவான் காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் கோயில். அங்கோட விசேஷம் என்னன்னா, இந்த மாதிரி பகுதியில் இருக்கிறதுக்கு அந்த கோயில் வந்து ஒரு பரிகார ஸ்தலம். அது வேறு வேறு விஷயத்துக்கும் பரிகார ஸ்தலம்ன்றதை விட இந்த இடத்துல அவஸ்தைப்படுறாங்கல்ல, இது நான் வந்து பல விஷயத்தை தேடுதல இது ஒரு கான்செப்டாக எடுத்தேன். இதில் இந்த அமைப்புக்கு வேற ஒரு கோயிலும் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இது இந்த கோயிலும் சிறப்பான விஷயத்துக்கு இதுக்கேற்ற கோயில். இது என்னன்னா, காளிங்கன்ற ஒரு பெரிய ஒரு அறம் பாம்பு, அது வந்து ஊரை இதெல்லாம் பண்ணுது. அது சப்ஜெக்ட் புராண கதை. அதை வந்து அடக்கிறார் கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணருடைய விசேஷம் அந்த கோயிலன்னா, தலைக்கு மேலே இருப்பார். அந்த காளிங்கன்ற பாம்பு தலை மேலே இருந்து அதை வாழை அப்படி பிடிச்சிருப்பார். இதுதான் விஷயம். அது ஏன் அந்த இடம்ன்றது புரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த கோயில் வழிபாடு வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணிடணும். ஒன்று. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். அதாவது இந்த தென்மேற்கு, மேற்கு, தெற்கு, இந்த தலைவாசல் பகுதியில் நீச்ச பாகம். அது இந்த நீச்ச பாகத்தில் படுற அவஸ்தையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம். கோயிலுக்கு காளிங்கர் கிருஷ்ணர் கோயிலுக்கு போகிறாங்க, ஊத்துக்காடு. இதுக்கு ஊத்துக்காடுன்னா இந்த வாலாஜா ஊத்துக்காடு இல்லை, கும்பகோணத்தில் இருக்கிற இது. அது போட்டாவே தெரிஞ்சிடும். இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பரிகாரம் என்னன்னா, அந்த பஞ்சலோகத்தில் இருக்கிற கிருஷ்ணர் சிலை, நர்த்தன கிருஷ்ணர் நடனம் ஆடுற மாதிரி இருப்பார். பாம்பு மேலே ஆடக்கூடிய கிருஷ்ணர் பஞ்சலோகத்தில் சிலையை வாங்கி
அவங்களோட வீட்டு வாசல் உள்பக்கம் அந்த லிண்டல் லெவல் 7 அடிக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு மாதிரி அடிச்சுட்டு உள்ளே வச்சிடணும் அந்த சிலையை வச்சுட்டு. இதுதான் அவங்களுக்கு ஒரு பரிகாரம். எவ்ரி மந்தில் ரோகிணி நட்சத்திரம் வரும், மாதத்தில் ஒரு ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு அந்த சிலையை எடுத்து அபிஷேக ஆராதனை பால் எல்லாம் அவங்களோட பண்ணிட்டு தூப தீபம்லாம் காமிச்சு வச்சிடுறோம். அவர் பார்த்துப்பார். வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவரே உங்களுக்கு இங்கேருந்து ஒரு நல்ல வழி காட்டுவார். தொடர்ச்சியாக செய்யுங்க சார். மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீட்டை விட்டு ஃபினான்ஷியல் ரீசன்னால நிறைய பேர் வெளியில போகாம அதே வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கான தீர்வா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கீங்க சார். நிச்சயமா இதை பார்த்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை மாறுச்சு அப்படின்னா அதற்கான முழு பங்கும் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு சார். இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு மனையில தென்கிழக்குல செப்டிங் டேங்க் இருக்கு, தென்மேற்குல கிணறு இருக்கு. இந்த மனை என்ன மாதிரியான பாதிப்பை கொடுக்கும் சார்? இது மட்டும் இல்லாம இந்த இடத்த ஒருத்தங்க வாங்கிட்டாங்க, வாங்கினவங்க அந்த இடத்துல குடியிருக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவங்களுக்கு பிரச்சனை வருமா சார்? கண்டிப்பாக. நல்ல மக்களுக்கு ஏற்ற கரெக்டான கேள்வி கேட்டுருங்க. ஏன்னா இந்த என்னோட அனுபவத்தில் இந்த மாதிரி மனையை நான் நிறைய பார்த்துருக்குறேன். ஒரு உதாரணத்துக்குன்றதை விட நான் பார்த்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். அவர் வந்து பெரிய ஆளுன்னா ஒரு வெளிநாட்டு தொடர்புள்ள ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தொழிலதிபர். அவர் வந்து ஒரு சாதாரண நிலையிலேருந்து தான் வராது மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டார். வளர்ச்சி அடையும் போது அப்போ என்ன பண்ணுறாருன்னா, பொருளாதாரம் வருது, பிஸ்னஸ் நல்ல குரோத்தாக வரும்போது பல இடங்கள், பல மனைகள், வீடுகள், வாசல்கள் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்போ வாங்கி போடும்போது தாம் பேர்லேயே எதுவுமே வாங்க முடியாது. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சட்ட சிக்கல் வரும். அப்போ அவர் வந்து யார் பேரில் வாங்குவார்? குறிப்பாக மனைவி பேரில் வாங்குவார், மச்சான் பேரில் வாங்குவார், சொந்தக்காரங்க இந்த மாதிரி ஒன்றா வாங்கி போடுவாங்க. இப்போது இவர் இந்த மாதிரிலாம் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் பாட்டு அவருடைய பிஸ்னஸை பார்த்துக்கிட்டே போகிறார். ஏன்னா அவர் வந்து அந்த பிஸ்னஸ் தான் அவருக்கு ஃபஸ்ட் லவ். குடும்பத்தை விட இந்த ஒரு சொசைட்டியில் ஒரு பணம் பொருளாதாரம் வந்துச்சுனாவே அவங்க அதை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ அவர் அந்த கான்செப்ட்லேயே போயிட்டே இருக்கிறாரு. லைன்ஸ் கிளப்பில் பெரிய ஆளாக இருக்கார், காஸ்மோபாலிட்டன் அந்த மாதிரி ஒரு இதில் போகிறார். இந்த இடத்த பற்றி அவர் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதில்ல. இப்படி இருக்கும்போது ஒரு சில பேர் இந்த மாதிரி நீ வாங்கி போடுற அந்த இடத்த கொஞ்சம் பாரு அப்படின்ட்டு சொல்லும்போது அவர் அந்த பல இடத்த வாங்கியிருப்பார், 20க்கும் மேற்பட்ட இடம் வாங்கியிருப்பார். இங்கே எங்கே வந்து மனிதனுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட், ஒரு சரிவு வரும்னா அந்த இடம் வந்து எங்கேயாவது ஒரு தவறான மனையோ வீடோ வாங்கும்போது அவருக்கு பிரச்சனை வந்துடும். அப்போது இவர் இப்படியே ஒரு காலம் போயிட்டுருக்குது, ஒரு 20 வருஷம் காலத்தில் போயிட்டுருக்கும்போது இந்த மனைகள்லாம் வாங்கி போடுறாருல, கடைசியாக இவருடைய இதில் ஒரு மனை வாங்குறாரு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கும் நான் சொல்கிற மனையும் பொருந்தும். அவர் ஒரு மனையை வாங்குறாரு, நல்லா பெரிய ஒரு 4-5 கிரவுண்டு உள்ள பெரிய இடம் வந்து வாங்குறாரு. யார் பேரில் வாங்குறாரு அதுதான் விஷயம். அவரும் அவங்க மனைவி பேரில் வாங்குறாரு இந்த மனையை. நீங்கள் கேட்ட கேள்வியில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த இடத்த வாங்கும்போது என்னன்னா, இந்த தவறான இடமோ இது பதிவு பண்ணும்போது நல்லதோ கெட்டதோ அந்த பூதம் வந்துடும். யார்? அந்த அரக்கன்ற பூதம் வந்துடும். அது நல்லதா கெட்டதான்றதை நான் அதை அப்புறம் சொல்கிறேன். நான் நெகட்டிவ் பாசிட்டிவ் அது வந்தபோது நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். கெட்டது வந்தால் யார் பேரில் இருக்கிறது தான் விஷயம். அந்த மனைக்கு உண்டான தகுதியானவர்களுக்கு அங்கே போய் படுத்துரும். இதுதான் வந்து சூட்சமமான விஷயம். இந்த வாஸ்துல யார் பேர்லுமோ அப்படியே மாறிடும். மாறும்போது இந்த இடத்த இவர் மனைவி பேரில் வாங்குறார். பல இடத்துல வாங்கி வச்சிருக்கிறாரு, பல பேரில். இந்த அம்மா பேரில் வாங்குறார். வாங்கும்போது இப்போது அவருக்கு அறிவுறுத்தப்படுது, இந்த இடத்த மாதிரி இருக்குது, இடத்த வாங்கியாச்சு. அந்த இடம் வாங்கும்போது ஒருத்தர் வராரு, வாஸ்து நிபுணர் வரார். அது நானே யார், அதை விட்டுடுங்க. அந்த அறிவுறுத்துறாரு, சார் இந்த இடத்த வாங்கிட்டீங்க, ஆல்ரெடி ஏற்கனவே அவங்க புழங்கிட்டு இருந்த இடம் அது. இந்த தவறான பாகத்தில் தென்கிழக்கு அக்னி பாகத்தில் செப்டி டேங்க் இருக்குது, அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. தென்மேற்கில் கிணறும் இருக்குது, இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. வீடும் பழைய வீடாக இருக்குது, வடகிழக்கில் படிக்கட்டு வேறு இருக்குது. இது எல்லாத்த விட இது தவறுன்னு சுட்டி காட்டினாங்க. சுட்டி காட்டியாச்சு. அப்போ அவர் சுட்டி காட்டி என்ன பண்ணணும், நீங்கள் அந்த இடத்த வாங்கிட்டீங்க, ரீசீவ் பண்ணும்போது நீங்கள் கட்டுறீங்களோ வீடு பண்ணுறீங்களோ ஏதோ வேறு, ஃபஸ்ட்டு இதெல்லாம் தூத்துடுங்க. எதை? செப்டி டேங்கை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணி விட்டுடுங்க.
வடமேற்கில் இருக்க படிகளை டெமாலிஷ் பண்ணிவிடுங்க, எடுத்து வச்சுடுங்க, அப்புறம் கூட கட்டிங்க. கிணறு வந்து கிணறு இருக்குன்னா கிணறை வந்து உடனே மூடுறதுக்கெல்லாம் எல்லா இந்த செப்டி டேங்க் மாதிரி பண்ணக்கூடாது. கிணறு இருக்குன்றது ஒரு பூஜை வழிபாடு முறைகள் இருக்குது, அதையும் அறிவுறுத்தியாச்சு. ஏன்னா கிணறு மூடும்போது இந்த கிணறை மூடும்போது அடுத்தது போர்வெல்ல ஒரு கிணறு எடுக்கும்போது அதுக்கு ஒரு சாங்கிய சம்பிரதாயம் இருக்குது. இந்த நீர் வந்து அந்த நீரோட்டம் இங்கே வரணும்னு சொல்லிட்டு அதை வந்து எடுக்கணும். எங்கே? போர்வெல்ல கிணறை எடுக்கணும். இந்த கிணறுக்கு முறையான மூடுதல் பண்ணணும். ஏனோதானன் பண்ணவே கூடாது. அதுக்கு என்ன வழிமுறைகளோ சில விஷயம் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். நான் இப்பயே சொன்னாலும் சொல்கிறேன், இல்லை அடுத்த இதில் கூட சொல்கிறேன். அது எப்படி பண்ணணும்னா, உங்களுக்கு கிணறுல ஃபஸ்ட்டு தூர்வாருதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துடணும். ஒரு கிணறை மூடுறதுக்கு முன்னாடி அது புழங்கிட்டு இருந்த கிணறுல உள்ள என்னென்ன பொருள் இருக்குது எல்லாத்தையும் எடுத்துடணும். எஸ்பெஷலி இதில் ஒரு ரொம்ப ரகசியமான விஷயம், அந்த காலத்துலலாம் இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. கிணறு வந்து நீர் வந்து ஸ்வீட்டாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் மரம் இருக்குல்ல, நெல்லி மரத்தோடைய அந்த குச்சி இருக்குல்ல, மரத்தோட கிளைகளை, அதை வந்து நெல்லிக்காய் மரத்தை கட் பண்ணி ஒரு விறகு கட்டு மாதிரி ஒரு 10-20ன்னு சொல்லி சுற்றி போட்டுருவாங்க அதில். இது வந்து அந்த காலத்தில் பண்ணக்கூடிய விஷயம். நீர் வந்து இது வருது. எதுக்கு இந்த விஷயம் நான் சொல்கிறேன்னா, இதில் ஒரு ரகசியம் இருக்குது. அந்த நெல்லிக்காய் மரத்தோடைய இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரத்தோட விழுதுகள் வேர்கள் மாதிரி கட்டி போட்டுரும். வேர்கள் குச்சிகள் எல்லாம் கட்டி தான் உள்ளே வைப்பாங்க. அதை எடுத்துடணும். அதை எடுத்துட்டு முறையான சாங்கிய பிரகாரம் அந்த கங்கா யமுனா சரஸ்வதி ஜலசந்ததின்னு ஒரு அந்த மந்திரம்லாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பால், பூசணிக்காய் அதெல்லாம் வச்சிடணும், தேங்காய் பழம்லாம் வச்சிடணும். கிணறு மூடுறதுக்கு நம்மளுடைய மூதாதையர்கள் அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லாம் வச்சுட்டு 1 லிட்டர் பால் ஊற்றணும். சர்க்கரை இருக்குல்ல, சர்க்கரைன்னா அந்த கருப்பட்டி சர்க்கரை, அது 1 கிலோ போடணும். 1 லிட்டர் பால் 1 கிலோ இதை ஊற்றிட்டு, இதில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, ஆற்று மணல் சுத்தமான ஆற்று மணல் வாங்கி 21 பாண்டு, அந்த 21 பாண்டை வந்து அந்த மணலை வாஷ் பண்ணணும். ஆற்று மணல்னால் ஓரளவு கால்படாத இதுதான். அந்த 21 மணலில் ஃபஸ்ட்டு ஒரு பாண்டும் க்ளீன் வாஷ் பண்ணிவிட்டு 21 பாண்டு மணலை கொட்டணும். அதில் கொட்டிட்டு இந்த சாமி கும்பிட்றோம், எல்லாம் தூப தீப ஆராதனைலாம் பண்ணிவிட்டு தேங்காய் பழம் இதெல்லாம் சுற்றிட்டு முறையாக 3 முறை வந்து அந்த கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி ஜலசந்ததின்னு சொல்லிட்டு தான் இதை மூடுறதுக்கு பண்ணணும். இதுதான் கிணற்று மூடுதலோடைய விசேஷம். இதில் ஒரு பெரிய இன்னொரு சூட்சமமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த நெல்லி மரத்தோடைய கிளைகளை கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள், அதை எடுக்கலைன்னா இது ஊர் பக்கத்தில் கிராமத்தில் பேசக்கூடிய ஒரு விஷயம். நம்புகிறாங்களா நம்பலையா தெரில, செவி வழி செய்தி. அதை அப்படியே மூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வீடையும் கட்டியாச்சு. அந்த இடத்துல ஏதாவது ரூமு தான் வரப்போகுது, இல்லை பல பில்டர் வரும், ஏதாவது மாறி போயிடும். 4-5 கிரவுண்டுன்னும் போது பல திறமையில் யாராரோ வர ஆரம்பிச்சிட்டாங்க. சில நேரங்களில் இரவு நேரத்தில் குழந்தைகள் அழுகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது கதையா இதுவாலாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை கிராம பகுதியில் சொல்லுவாங்க. அது பெரிய பெரிய விவசாய கிணறுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பெரிய கிணறு, எல்லாம் 60 அடி 50 அடி. நிறைய பேர் இந்த கேரளா இப்போ கூட சமீபத்தில் நிறைய இடத்துல கூட தவறுதலாக வண்டி ஓட்டி போய் விழுந்து காப்பாற்ற முடியாமல் போனவங்களாம் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து இது இருக்காது, அது எப்படி ஹேண்ட் ரைடிங் மாதிரி சுற்றுச்சுவரே இருக்காது, அப்படியே தரையோட மட்டமாக இருக்கும். தவறுதலாக கூகுள் மேப்லேயே தவறுதலாக போய் விழுந்தவங்களாம் இருக்காங்க அந்த கிணறுல. சமீபத்தில் செய்தியெல்லாம் படிக்கும்போது எங்கேயோ போயிட்டு இருந்து இந்த மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயம் நடக்கும். அதுக்கு தான் இந்த பாதாள சங்கிலின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதை போட்டு எல்லா பொருளும் எடுப்பாங்க. இது முறையாக பண்ணணும். இந்த ஒரு கான்செப்ட் இந்த தென்கிழக்கு செப்டி டேங்கு தென்மேற்கு பகுதியில் இந்த கான்செப்ட் பண்ணிடணும். இவர் என்ன பண்ணிட்டார், இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன் நான். இவர் வாங்கி போட்டார்ல, இவருக்கு என்ன மாதிரி நடந்தது, இப்போ ஓஹோன்னு போயிட்டார், பணம் கோடி லெவலுக்கு போயிட்டார், பில்லியன் லெவலுக்கு போயிட்டார். போனவரை இந்த இடம் என்ன பண்ணுச்சுன்றது தான் இப்போ விஷயம். வாங்கி போட்டார். ஒரு இடத்தோட மண்ணோட விஷயம் எப்படின்னா, மண் வந்து சாதாரணமாக இடம் நம்ம நினைக்கிறோம், பல விஷயங்கள் பல பூதங்கள் அது உள்ள இருக்குது. நல்லது இருக்குது,
இந்த பட்டினத்தில் பூதன் ஒரு படம் வந்தது அந்த காலத்தில். அது வந்து நல்ல பூதம், அது கூப்பிட்ட உடனே ஓடியாரும். ஆனால் அது எப்படி இருக்குன்னா, நல்ல இடத்துல இருந்தால் நல்ல பூதம், கெட்டது இருந்தால் அதுதான் காரணம். அதுக்கு தேவையான இடம் கிடச்சுன்னா போய் உக்காந்திக்கும். ஸோ இங்கே என்ன வருதுன்னா, இவர் வாங்கி போட்டுட்டாரு. எந்த ஒரு விஷயமும் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறது நல்லது பண்ணால் 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்தில் நல்லது நடக்கும். ஒரு மனையோ வீடோ. கெட்டது நடந்தாலும் 1 வருடத்துலேருந்து 3 வருடத்தில் நடக்கும். இந்த வாசக்கால் மாற்றி வைக்கிறோம்ல, உடனே நான் வந்து பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். இந்த வாசக்கால் வச்ச உடனே உங்களுக்கு உடனே அடுத்த மாதம் நடக்காது. இதில் ஒரு பயங்கர சூட்சமான விஷயம், எல்லாத்தையும் உண்மை விஷயத்தை தான் சொல்கிறேன். வாசக்கால் மாற்றினா கூட ஏன் அங்கேருந்து குலதெய்வம் அங்கே தான் இருக்கும். அவரவர் குலதெய்வம் வாசக்கால் அடித்தட்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் தான் இருக்கும். நீங்கள் எடுத்து வச்சிட்ட பிறகு உங்களோட வழிபாடு முறைகளும் குலதெய்வ வழிபாடை பொறுத்து அந்த 1 வருடத்துலேருந்து 3 வருடத்தில் தான் தங்கும். அடுத்த மாதமே வரணும் அது இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் எடுக்கும்போது எந்த ஒரு விஷயமும் வெளியே போயிடும். மறுபடியும் அது வரணும்னா அதுக்கு உண்டான வழிபாடு முறைகள் இருக்குது. வாசக்கால் மாற்றுறது சாதாரண விஷயம் இல்லை. அதை மாற்றிட்டு ப்ராப்பரான வழிமுறைகள், ப்ராப்பராக அந்த மஞ்சள், அந்த ஏன்னா வாசக்கால் அடி தட்டில் தான் குலதெய்வம் வாசம் செய்கிறார். இதுதான் நம்ம ஊரோட இது. இப்போது இவர் என்ன பண்ணிட்டாரு, இதை பாட்டு போயிட்டாரு. இவர் பிஸ்னஸ் அதுலேயே இருக்கிறாரு, போயிட்டே இருக்கிறாரு. ஒன்றுமே இது இல்லை. வீடுன்றது இருக்குது, பொருளாதாரம், வீடு வாசலும் இருக்குது. சடன்லி ஒரு விஷயம் விஷயத்துக்கே வந்துடுறேன். என்னை கூப்பிட்றாங்க இந்த மாதிரி இடத்த பார்க்கறது. அவங்க யாரும் சொல்லியே போகிறேன். அப்போ இந்த இடத்துக்கு போகும்போது நான் சொல்கிறேன், சார் இது வாங்கியிருக்கீங்க, அந்த இடத்த பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அந்த அந்த இடத்தோடைய முன்னாடி யார் இருந்தான்றது இங்கே இது ஒரு கதை. நான் போனேன்னா அதுக்கு முன்னாடி யார் இருந்தா, அந்த எப்படியாப்பட்ட மனன்னு. இந்த விசேஷம் என்னன்னா, அந்த இடம் விற்றாங்கல்ல, அவங்க ஒரு இளம் விதவை, ரொம்ப காலமாகவே இளம் விதவையாக இருக்காங்க. 2 பசங்க, சின்ன பசங்க. எப்படின்னா அவங்க வீட்டுக்காரு சடன்லி மாரடைப்பில் இறந்துடுறாரு. ஒரு இளம் வயதிலேயே சடனாக இறந்துடுறாரு. அப்போ அவர் வேலை செஞ்ச பேங்க் ஊற்றியும் அந்த அம்மா பார்க்குது, இளம் விதவையாக இருக்குது. பசங்களாம் பெருசாகும்போது ஒரு கட்டத்தில் கல்யாணம்ன்ற ஒரு ஸ்டேஜில் வரும்போது இந்த இடத்த விற்கிறாங்க அவங்க. அப்போது அது நீண்ட நாள் ஒரு விதவை மனை. இது ஒரு கணக்கு. அந்த இடத்தோட அமைப்பு என்ன வேலை பண்ணியிருக்கு பாருங்க. அங்கே இருக்கிறது ஒரு பையன், ஒரு பொண்ணு, இந்த அம்மா தான், வேற யாருமே கிடையாது. இதை தான் வாங்குறாரு. அப்போ இந்த கதை எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அந்த இடத்த பற்றி. அப்போ இதெல்லாம் மைண்டுக்குள்ளே வச்சுட்டு, சார் இதை கொஞ்சம் கிளியர் பண்ணிவிடுங்க, கிணறெல்லாம் மூடிடுங்க, இது மாதிரி அமைப்பில் இருந்தால் என்ன விஷயன்றத சப்ஜெக்ட்டுக்கு நேராக வந்துடுறேன். இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்றது எனக்கு மட்டும் தெரியும், விஷயம் தெரியும். என்னன்றது தெரிஞ்சு டைரெக்டாக சொல்லாமல், சார் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடாது, இப்போ மேடம் பேரில் வாங்கியிருக்கீங்க, இது வந்து உடனே பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. என்னவாகும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஆகும்? ஏன்னா அவர் வந்து பிஸியில் இருக்கார், பேசுறதுக்கே நேரம் இல்லாமல் இருக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கும். இல்லை சார் இதில் கொஞ்சம் வேறு விஷயம்லாம் வந்துடும் இது மாதிரி இருந்தால் அப்படின்னா, இதுக்கு உண்டான கோயில் திருப்பராய்த்துறை கோயிலுக்கு போகணும். அது என்னன்றது ஓப்பனாக சொல்லிடுறேன். இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் புற்றுநோய்க்கு உண்டான வேலைகளை அது தொடங்கும். எப்படி வரும்னா, அமைப்பு இல்லாததை பிணியை தான் கொடுக்கும். இது எப்படி செய்கிறதுனா, ஒரு கெட்ட விஷயத்த நேரடியாக வராது, பிணியை கொடுத்து தான் கொல்லும். இதுதான் விஷயம். இப்போ எந்த மாதிரி இந்த பிணிகள் கொடுக்கும்னா, அமைப்பு இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் 100% நல்லா கரெக்டாக வாஸ்து பார்க்குறவங்களும் சரி இதை தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்களே அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். எஸ்பெஷலி சவுத் ஈஸ்டில் செப்டி டேங்கு, சவுத் வெஸ்ட்டில் கிணறு வெள்ளு, இது அப்படி இந்த அமைப்பு இருந்தால் 100% இந்த மாதிரி நோய்களுக்கு ஆளாகுவாங்க. அது எப்படி வேணால் வரும். உணவு குழாய் டியூப்பு, ஃபுட் டியூப்பில் கூட வரும். அது எதனால் வருது? இதனால் வருதா? ஃபெர்டிலிட்டிஸ் வருதா? சாப்பிட்ற பொருளே ஃபெர்டிலிட்டி தான், அது வரும். ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். பெண்களோ ஆண்களோ யாருக்கு வேணால் வரலாம். இதில் யார் பேரில் இருக்கிறது தான் இங்கே விஷயம். இவங்க பேரில் இருக்கும்போது இது சொல்லியாச்சு. அவர் அது பெருசாக எடுத்துக்கல. நம்ம வேலை முடிஞ்சு போச்சு, அவங்களும் பார்த்துட்டாங்க, போயிடும். இதில் என்னன்னா, அந்த மாதிரி விஷயத்த நமக்கு தொடர்பில் இருக்கிறவங்க தான், எல்லா நண்பர்கள் தெரிஞ்சவங்க அப்படி தான். அப்போ தொடர்பில் இருக்காங்க வந்து இதை சொல்லி 3வது வருஷம், யூ பிலீவ் ஆர் நாட், அந்த அம்மாவுக்கு ஒரு 48லேருந்து 50 வயசு 52 வயசுலாம் இருக்கும். ஒரு 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 நாள் எதாச்சியாக இந்த விஷயம் தெரியாது, எதாச்சியாக பார்க்குறோம், ஒரு பேனர் பார்க்குறோம். நான் பார்க்குறேன், நான் பார்த்த விஷயத்திலே மெயின் ரோட்டில் பேனர், யார் இதுன்னு பார்க்குறேன், அந்த தொழில் அதிபரோட மனைவி.
என்னடான்னு சொல்லிட்டா இறந்த செய்தியை பேனரில் வச்சுருக்காங்க, போஸ்டர் போடுறோம். அதோட புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் விசாரிக்கிறேன், இது எங்கே வருது தெரியுங்களா? விசாரிக்கிறேன், என்ன அவங்க நல்லா தானே இருந்தாங்கன்னு பார்த்தா, இல்லை அவங்களுக்கு ஒவ்வொருத்தர் ஆளாளுக்கு விஷயம் வந்து பாதி தான் தெரியும். இல்லை அவங்களுக்கு தொண்டையில் கேன்சரு, வயிற்றில் கேன்சரு ரொம்ப நாளாகவே இருந்திருக்குன்னு சொல்லி விஷயம் வருது. அப்போது நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது, அது 100% வேலை காட்டுது. இவங்க ஒரு அஜாக்கிரதை எடுக்கலை, தொழில் பிஸ்னஸ்ஸு அந்த இதில் போயிட்டாங்க, வீட்டை பெருசாக இது பண்ணலை, கவனிக்கலை. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, தவறான மனையை வாங்குற மாதிரி இருந்தாலும், இப்போ மனைகள்லாம் வந்து ஸ்கொயராகவே இருக்கணும்னு ஒன்றும் இது கிடையாது, முன்ன பின்ன இருக்கும். அதை வந்து டயகனல் பண்ணணும், ஆஸ் பர் மூலமட்டம்னுவாங்க. அதை பண்ணி சரி பண்ணி வச்சுக்கிறது சிறப்பு. சார், ரொம்ப ஆச்சரியப்படுத்துற மாதிரியான பல விஷயம், பிரமிப்பூட்டுற மாதிரியான விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. இப்படிலாம் இருக்குமா? வாஸ்துக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரணுமா? அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா. புரிதல் வந்து எங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நீங்க சொல்லும்பொழுது இருந்துச்சு. நீங்க எப்பவுமே எங்களுக்கு வந்து வாழ்வியல் தகவல்கள் நெறைய சொல்லுவீங்க. இந்த வாரத்திற்கான வாழ்வியல் தகவல் என்ன சார்? இந்த பணம் சம்பந்தமா ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னோட அனுபவம் தான் எல்லாமே. இப்போ ஒரு 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பூக்கடைக்கோ, ஒரு சின்ன சின்ன இடத்துக்கு போனோம்னா, ஒரு ஒரு பொருள் வாங்க போகிறோம், ஒரு பூக்காரம்மன்னு வச்சிங்களேன். போன உடனே நம்ம ஒரு முழம் பூ கொடுமான்னு சொன்ன உடனே அந்த காசை வாங்குவோம் கையில். அந்த அம்மா ஒரு 20 ரூபா வாங்கும். வாங்கின உடனே, நீ தான்ப்பா ஃபஸ்ட்டு போனி, நல்லா வருதுன்னு சொல்லி அப்படி சுற்றிட்டு போட்டு அதை வச்சு கல்லாப்பெட்டியில் போடும். இது வாழ்க்கை முறைகள் இருந்தது. நமக்கும் ஒரு எப்படி இருக்கும்னா, ஒரு சின்ன பதட்டமும் இருக்கும், வியாபாரம் ஆகாம இருந்தா அந்த பதட்டம் இருக்கும். ஆனால் நம்ம தொடர்ச்சியாக அந்த கடைக்கு தான் போய் பூ வாங்குவோம் அந்த அம்மா கிட்ட. அப்போது அந்த அம்மா என்ன சொல்லும், தம்பி நேற்று நீ வந்த நல்லா வியாபாரம் ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்போ இதுலேருந்து என்னன்னா, இந்த பணம் இருக்குல்ல, பணத்தை வந்து கையில் வாங்கணும், நுகரணும், வைக்கணும், இப்படி தான் நம்மளுடைய வாழ்வியல் இருந்தது. ஆனால் இப்போது ஒருத்தர் வந்து ஒரு ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறாரு, பெரிய ஆஃபீஸில் சின்ன எல்லாம் வந்து த்ரூ பேங்க் ஸ்கேனிங். ஒரு இளநீ கடைக்கு போனால் கூட இளநீ குடிச்சிட்டோன்னா ஸ்கேன் பண்ணிட்டேன் எடுத்துக்கோ, ஸ்கேன் பண்ணுங்க, எல்லாமே பூக்கடை மீன் கடை எல்லாம் ஸ்கேனு. இது எதனால போய் முடிஞ்சுதுன்னா, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கையில் பணத்தையே வாங்குறதே கிடையாது. பணம்ன்றது செல்வம், கையில் வாங்கணும், நுகரணும், நுகர்ந்து பார்க்கணும், நமக்குள்ளேயே இருக்கணும். இப்போ அந்த காலத்தெல்லாம் ஒரு கவர்மெண்ட் வேலையோ இல்லை சாதாரண கம்பெனி வேலையோ போவாங்க, போயிட்டு சம்பளத்தை கவரில் பின் அடித்து கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நேராக அவங்க அம்மா கையில் கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பூஜை அறையில் தான் வைப்பாங்க. ஸோ ஒரு ஆகமமும் இருந்தது, ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல வந்து செல்வம் வந்து பூஜை ரூமில் அப்படியே வச்சுருவாங்க, 1 மணி நேரம் 2 மணி வச்சுருவாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து எடுத்துட்டு முதல் செலவே சேமிப்பாக தான் இருக்கும். அப்போ ஒரு உண்டியல் இருக்கும், 100 ரூபாவோ 1000 ரூபாவோ அவங்களுடைய மதிப்பு தகுந்த மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு முதல் செலவை பணமாக எடுத்து உண்டியலில் போடுவாங்க. இந்த ஸ்கேனிங் முறையில் வந்தது இது எங்கன்னா நடக்குதா? சுத்தமாக கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மளிகை சாமான் வாங்கும்போதே முதல்ல மகாலட்சுமின்னா உப்பு மிளகு சாமான் தான் வாங்குவாங்க. இப்படி தான் இருந்தது நம்ம வாழ்வியல். இப்போ சுத்தமாக கிடையாது, ஸ்கேன் எல்லாமே இப்படி போயிடுச்சு. இவ்வளோ இருந்தும் இந்த பீரோல ஏன் பணம் தங்கலை எங்கே இருக்கும்? நீ வாங்குகிற சம்பளத்தில் இந்த ஸ்கேனிங்கே இருக்கட்டும், மாடர்ன் உலகம் டிஜிட்டல் உலகம் மாறி போச்சு, இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து அதை பூஜை ரூமில் ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, பச்சை கற்பூரம் இதெல்லாம் வச்சுன்னா அடுத்தடுத்து பணம் வர்றது, பணம் ஈர்ப்புத்தன்மை அது உருவாகும். இது பொதுவான விஷயம், இது பண்ணுறதே கிடையாது, வரத்துக்கும் போகிறதுக்கும். இந்த லட்சணத்தில் 10 தேதிக்கு மேலே பணமும் இல்லை. இதுக்கு இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், மாப்பிள்ளை ஒரு 3000 ரூபா இருந்தால் போட்டு விட, இந்த கதை வேறு நடந்துகிட்ருக்குது சமீப காலத்தில். ஏன்னா பற்றாக்குறை, பணம் இருக்காது. இது ஒரு பக்கம் போக, இந்த அம்மா இருக்குல்ல, வீட்டிலே இருக்குல்ல, ஒர்க்கிங் உமனாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஒர்க்கிங் இல்லாத உமனாக இருந்தால் அந்த அம்மா பாடுற பாடு இது பாருங்கள். அதுக்குன்னு சில பர்சனல் செலவு இருக்கும். அது வந்து தப்பி தவறி இந்த மனுஷங்கிட்ட போய் கேட்டான்னு வச்சுக்க, என்ன கேட்டால் அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ உங்ககிட்ட கேட்குறதோட சும்மா இருக்கலான்ற அளவுக்கு போயிடுது. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. பணத்தை வாங்குங்க, நுகருங்கள், உங்கள் வாழ்வில் வசந்தத்தை பெறுங்கள். சார், நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. நீங்க வந்து தென்மேற்குல
தலைவாசல் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கும், அதுக்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் செய்யணும் அப்படிங்கிறதுல துவங்கி, அடுத்து ஒரு தென்கிழக்கு திசையில வந்து கிணறோ தென்மேற்குல செப்டிக் டேங்க் இருந்துச்சு அப்படின்னா அது ஒருத்தவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுக்கும், என்ன மாதிரியான நோய்களுக்கு அது வந்து அடிப்படையா இருக்கு, இதுல ரொம்ப கவனமா இருக்கணும், இதை சரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவேர்னஸாவே நீங்க கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்திற்கான வாழ்வியல் தகவலா பணத்தை வாங்குங்க, நுகருங்க, அதுக்கப்புறம் சேமிச்சுட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் சொன்னீங்க. நிச்சயம் இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு வாஸ்து சார்ந்த வாழ்வியல் சார்ந்த பல விஷயங்களை இந்த காணொளி கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார். நன்றி மேடம்.